இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அதாவது ட்ரெயின் மேன் அப்ளிகேஷனோட கோச் பொசிஷன் இது, இந்தியன் ரயில் இன்ஃபோவோட கோச் பொசிஷன் இது. இந்த ரெண்டில் எது உண்மை, எந்த கோச் பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிடும். இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள், கோச் பொசிஷன் அப்படின்னாலே ட்ரெயினோட பெட்டி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர என்னென்ன பெட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷன் தான். ஓகே, இது வந்து இந்தியன் ரயில் இன்ஃபோவோட கோச் பொசிஷன், ஓகேவா? ஓகே, இதில் என்னென்ன பெட்டி எப்படி இருக்குது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுவும் நான் வந்து எந்த ட்ரெயினுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12634 கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்க்கு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதோட கோச் பொசிஷன் தான் இது. இது வந்து ட்ரெயின் மேன் அப்ளிகேஷனோட கோச் பொசிஷன். இதுவும் அதே 12634 கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸோட கோச் பொசிஷன் தான். இப்போ வந்து இதை பார்த்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் மேன் அப்ளிகேஷனோட கோச் பொசிஷனில் யூஆர் பெட்டி இருக்குது, H1 இருக்குது, A1 இருக்குது, A2 இருக்குது, B1 இருக்குது, B2 இருக்குது, B3 இருக்குது, B4 இருக்குது. இப்படி லைனாக இருக்குது. லைனாக வந்து லாஸ்ட்டில் வந்து SLR அப்படின்னு சொல்லிட்டு கோச் பொசிஷன் முடியுது. அதுவே இந்தியன் ரயில் இன்ஃபோவோட கோச் பொசிஷனோட EOG பெட்டி, அதாவது ஜென்ரேட்டர் பெட்டி இருக்குது. லாஸ்ட்டில் DL1 அப்படின்னு சொல்லிட்டு கோச் முடியுது. இதில் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துருங்க, ஓகேவா? பார்த்துட்டு முடிவெடுங்க. ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து இதுவும் அதே தான், ஃபர்ஸ்ட் ஏசி டைப் தான். அதாவது 2 ஏசி பெட்டி வந்துச்சு. அது A2, இது வந்து செகண்ட் ஏசி அப்படின்னு சொன்னாங்க. AC 2 டயர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா நார்மலாக ஸ்லீப்பர் கிளாஸ் உள்ள மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்பர் லோயர் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் AC B2 பெட்டி, இது அனைத்துமே ஏசி தான். இது நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸ் உள்ள பெட்டி உள்ள மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ள ஏசி இருக்கும். இது B3 பெட்டி பாருங்க, கரெக்டாக பார்த்துட்டே இருங்க. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும், நல்லா சூப்பராக போகக்கூடியது. B4 அடுத்ததாக ஸ்டார்ட் ஆகக்கூடியது S1 பெட்டி, அதாவது ஜென்ரல் பெட்டி அப்படிங்கிறத முன்னாடி நம்மளால் பார்க்க முடியலை. இல்லைன்னா ஜென்ரல் பெட்டி வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் பின்னாடி தான் இருக்குது, ஓகேங்களா? அதாவது S3 S4 அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பின்னாடி தான் இருக்குது. இந்த முன்னாடி வந்து ஜென்ரல் பெட்டி இணைக்காமல் வச்சுருக்காங்க. இல்லைனா ஜென்ரல் பெட்டி முன்னாடி ஒன்று இணைப்பாங்க, இதில் ஜென்ரல் பெட்டி கொடுக்கல. அப்போ எல்லாருமே இந்த ஜென்ரல் பெட்டியில் ஏறதுக்கு இங்கேருந்தே லைன் எடுப்பாங்க. நீங்கள் கரெக்டாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து S6 S7 S8 இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஜென்ரல் பெட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த ஜென்ரல் பெட்டியில் ஏறதுக்கு எத்தனை பேர் வந்து இருப்பாங்கன்னு பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து இங்கே வந்து டிக்கெட் எடுத்து அன்ரிசர்வ் பெட்டியில் போனால் ரொம்ப ரிஸ்க். ஏன்னா ஏற்கனவே கன்னியாகுமரியிலேருந்து ஏறி வந்திருப்பாங்க. கன்னியாகுமரியிலேருந்து ஜென்ரல் பெட்டி வந்து யூஆர் பெட்டி ஏற்கனவே சரியான கூட்டத்தில் வரக்கூடிய யூஆர் பெட்டியில் இப்போ வந்து நிறைய பேர் ஏறப்பாங்க. பாருங்கள், தான் ஜென்ரல் பெட்டி. இதுக்கு நம்ம வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஏறினா மட்டும்தான் நமக்கு இறங்க. பாருங்கள், ஒருத்தர் எப்படி ஏறாங்க பாருங்க. இப்படி தான் ஏறணும். நம்மளாம் இந்த மாதிரி ஏறிக்கிறோம். ஒரு சில பேர் ஏறிட மாட்டாங்க. பாருங்க, ஒரு சில பேர் காலில் உள்ள விட்டுருவாங்க. இந்த மாதிரி யூஆர் பெட்டிலாம் ஏறும்போது இது வந்து மகளிர் பெட்டி. லாஸ்ட்டில் ஒரு லேட் பெட்டி கொடுத்துருக்காங்க. இல்லை அதான் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அதுக்கப்புறம் ஹேண்டிகேப் பெட்டி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து இன்ஜின் பெட்டி முடிஞ்சிருச்சு. ஓகே, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் வந்து DL1 அப்படின்னு ஒரு கோச் இருக்குது. ஆனால் இதை ட்ரெயின் மேன் அப்ளிகேஷனில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SLR அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் இந்த DL1 அப்படின்னு சொல்லி தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில். அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மேன் அப்ளிகேஷனை விட இந்தியன் ரயில் இன்ஃபோ அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு கோச் பொசிஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஓகே, ஒரு அடுத்து நல்ல ஒரு வீடியோவோட சந்திப்போம். இப்போ உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.